ரீசெண்டாக நடந்து முடிந்த நீட் 2026லேருந்து 2 கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஃபார் a certain reaction R gives product the plot of the concentration R versus time as a negative slope as shown the order of the reaction. அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போது R concentration equal to minus KT plus R naught. இது வந்து இன்டகிரேட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். அப்போது இது வந்து y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c இந்த ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. அப்போ x ஆக்சிஸில் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க, இங்கே y ஆக்சிஸ் வந்து R கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது நெகட்டிவ் ஸ்லோப், இங்கே நெகட்டிவ் சைன்றதுனால நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்குது. அப்போது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0. அப்போ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து சில டேட்டாஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே வந்தோம்னா கம்பேர் த கிவன் எக்ஸ்பிரஷன் டு த ஹர்னியஸ் ஈக்குவேஷன் லாக் ஃபார்மு. அப்போ லான் கே ஈக்குவல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி. இது வந்து ஹர்னியஸ் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஃபார்மேட்டில் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம விட்டுட்டு இந்த டேர்மும் இதுவும் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். அப்போ இங்கே காமனாக மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து இங்கே டெம்பரேச்சருக்கும் இந்த டெம்பரேச்சருக்கும் கேன்சல் ஆகிடும். EA by R equal to 1.25 into 10 power 4. இந்த R அந்த சைட் போடும்போது மல்டிப்ளேஷன் ஆகும். அப்போ R உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 1.25 R உடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24,837.5 கலோரி பர் மோல் கிடைக்கிது. அப்போ இதை வந்து பார்த்தோன்னா கிலோ கலோரியாக சேஞ்சஸ் ஆகும்போது 1000 டிவைட் பண்ணும்போது நமக்கு 24.8375 கிடைக்குது. ஸோ அதனால் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஈக்குவல் டு 24.84 கிலோ. 4 இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.